உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று 12ஆம் கருத்தரங்கு ராஜநிலை டிவியின் மூலியமாக 2 வருடங்களுக்கு பின்பு இன்று சிறப்பாக நடந்து வருகிறது. எனக்கு முன் பேசி அமர்ந்துள்ள எனது சகா ராஜநிலை தோழர்களுக்கு வாழ்த்தையும் வணக்கத்தையும் கூறி, மற்றும் எனக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய உயர் திரு ராஜநிலை ஆசான் திரு ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை தொடங்குகிறேன். இன்று கர்மகாரகன் சனி, அவரின் எண்களை பற்றியும் அந்த எண்களுக்கு தரும் தாக்கத்தை பற்றியும் இன்று நாம் பேச விளைகிறேன். ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதனுடைய தனித்தன்மை உண்டு. அப்படி பார்க்கும்போது சனி அப்படிங்கிறவர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிங்கிறது எதையும் கட்டுப்படுத்தும் கிரகம். 2வது சட்டம்ங்கிறது சனி தான். ஒரு அரசுக்கு, கவர்மெண்ட்டுக்கு எப்படி சட்டத்திட்டம் எவ்வளவு முக்கியமோ, ஒரு நாட்டுக்கு எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி தான் ஜோதிடத்தில் சனிங்கிற கிரகம் தான் இன்னைக்கு சட்டத்திட்டங்களை ஆராய்ந்து அந்த கிரகம் அனைத்தையும் நல்கிறது. இந்த சனி கிரகம் மற்ற கிரகத்துடன் சேரும்போது என்ன மாதிரி பலன்களை கொடுக்கிறது, அந்த கிரகத்தின் தாக்கம் எவ்வாறு மாறுபடுகிறது, அதன் விளைவு என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதற்கு என்ன பரிகாரங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா, சனி தனித்து இயங்கக்கூடிய 8 என்ற எண்ணை பற்றியும் 80 என்கிற எண்ணை பற்றியும் பார்க்கலாம். 8ஆம் தேதி பிறந்தவங்களும் சரி, 8 என்கிற எண்ணை பயன்படுத்துகிறவங்களும் சரி, நேர்மையாளர்களாகவும் இருப்பாங்க, நல்ல ஒழுக்க சீலர்களாகவும் இருப்பாங்க, சிறப்பான முன்னேற்றத்துக்குரியவர்களாகவும் இருப்பாங்க. நல்ல முன்னேற்றம், நேர்மையான வாழ்க்கை, துணிச்சலான வாழ்க்கை, எதையும் சந்திக்கிற துணிவு இவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் 80ங்கிற எண்ணை பயன்படுத்துகிறவங்க, செல்ஃபோன் எண்கள்லையோ, வாகன எண்கள்லையோ, வேறு ஏதோ ஒரு எண்கள்லையோ உங்களுக்கு 80ங்கிற எண்ணை பயன்படுத்தும் போது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 8னுடைய எண்ணுடைய சிறப்பில் 80 மிகப்பெரிய ஒரு நல்ல உதாரணம், சிறப்பை கொடுக்குற நல்ல உதாரணம். லட்சுமி கடாட்சத்தையும் கொடுக்கும், பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கும், இழந்ததை மீட்டு கொடுக்கும். இதெல்லாம் 80ங்கிற எண். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, சனி சூரியனுடன் சேரும்போது 81ஆகவும் 18ஆகவும் மாறும். 81, 18 சனி சூரியன் சேர்க்கை. இந்த கிரகம் ஒளி கிரகமான சூரியனுடன் இருள் கிரகமான சனி சேரும்போது இது எந்த மாதிரி தாக்கத்தை உருவாக்குது என்றால், எதிரும் புதிரும் தன்மை இல்லைங்களா, ரெண்டுமே ஆப்போசிட். அதனால இது மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்குது. இந்த 18ஆம் தேதி பிறந்தவங்க பெரிய இன்னல்களை அனுபவிக்கிறாங்க. 18ஆம் எண்களை பயன்படுத்துகிறவங்களும் சரி வீழ்ச்சியை சந்திக்கிறாங்க. ஒரு பக்கம் வேலைக்கு போனால் நிம்மதியான வேலை இல்லை, சர்வீஸ் பிரேக் ஆகுது, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, மனக்கவலைகள், இதெல்லாம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு. இதே அவங்க தொழில் செய்கிறவங்களா இருந்தாங்கன்னா போட்ட முதல் காணாமல் போயிடுது. தொழிலில் ஏற்றத்தாழ்வுகள் மட்டும் இல்லாமல் தோல்வி தான் நிறைய வருது. 18ம் சரி, 81ம் சரி. அப்போது இந்த எண்களை பயன்படுத்துகிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். எண்களை சுத்தமாக அறவே பயன்படுத்தக்கூடாது. ஆனால் 18ஆம் தேதி பிறந்தவங்க என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி புரியுது. 18ஆம் தேதி பிறந்தவங்க நல்ல ராஜநிலை எண்களை உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல எண்களை பயன்படுத்தலாம். அதுக்கு வழி இருக்குது. அதுபோக இன்னைக்கு ஒரு கோயில் பரிகாரம் ஒன்று சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. இந்த சனிங்கிற ஒரு கபாலத்தை குறிக்குது. சனின்னா கபாலம், சூரியன்னா ஈஸ்வரன், தலைமை. அப்போது கபாலம் ப்ளஸ் ஈஸ்வரன் கபாலீஸ்வரர். கபாலீஸ்வரரை நீங்கள் வழிபட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அப்போது சென்னையில் மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வருடம் ஒரு முறை நீங்கள் போய் வழிபாடு செஞ்சு 4 மணி நேரம் அந்த கோயில் இருக்கணும்.
உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி அர்ச்சனை பண்ணுறதுலேருந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் மினிமம் ஒரு 4 ஹவர்ஸ் அங்கே இருக்கணும். சரிங்களா? அதுதான் உங்களுக்கு அதோடைய தாக்கத்தை குறைக்கும். அது மட்டுமல்ல, இது சனிக்கிழமை அன்னைக்கு தான் நீங்கள் போகணும். சனிக்கிழமை மட்டும்தான் போகணும். இந்த சனிக்கிழமை போகிறதும் இந்த எண்ணெய் பயன்படுத்துகிறவங்க மட்டும் இல்லை, சூரியனும் சனியும் ஒட்டுக்கா சேர்ந்து இருந்தாலும் சரி, இல்லை சூரியனும் சனியும் சமசப்தமாக பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, அவர்களுக்கும் இந்த பரிகாரம் பொருந்தும். இங்கே கபாலீஸ்வரர் கோயில் மட்டும் இல்லை, அது இல்லாமல் சனி ஞாயிறுங்கிற 2 நாட்களில் சனி அடுத்தது சூரியனுக்காக ஞாயிற்றுக்கிழமை. அப்போ இந்த 2 நாளில் நீங்கள் முகம் இல்லாத சாமின்னு சொல்லப்படுகிற பிரித்யங்கரா தேவி, சரபேஸ்வரர், நரசிம்மர் இவங்களையும் நீங்கள் தொடர்ந்து இந்த 2 நாளைக்குள்ள தரிசனம் பண்ணிடணும். இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த 18ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும். சரிங்களா? ஆனாலும் வாழ்க்கையில் கவனமாக தான் இருக்கணும். அதே மாதிரி கூட்டு எண் 18 வந்தவங்களும் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்களுக்கு இது நல்ல பரிகாரம். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், ஜெயிக்கலாம். அதுபோக ராஜநிலை எண்கள் இருக்குது, அதை அப்படியே பார்க்கலாம், இந்த எண்களை கூடயே பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 82, 28. இந்த 82ல் இங்கே சனி லீடு எடுக்கிறாரு, சந்திரன் அதுக்கு பின்னாடி இறங்குறார். சரிங்களா? இந்த சேர்க்கை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸ் கொடுக்குது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் பயன்படுத்துகிறவங்க முதல்ல பெரிய கோடீஸ்வரர் லெவலில் இருப்பாங்க, பெரிய அச்சீவ்மெண்ட் உள்ளவங்களாக இருப்பாங்க, பெரிய லெவலுக்கு போவாங்க. ஆனால் திடீர்னு நல்ல போர்ஸில் போய் திடீர்னு ஒரு வீழ்ச்சியை சந்திப்பாங்க இந்த 82 பயன்படுத்துகிறவங்க. அப்போ இந்த வீழ்ச்சி எதனால் வந்தது? சந்திரனுடைய கிரகம் என்ன கிரகம்னா அது வளரும் தேயும் இல்லைங்களா? அமாவாசைக்கும் போகும், பௌர்ணமிக்கும் போகும். அதே மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கை, இந்த 82ங்கிற ஒரு வாழ்க்கை. அப்போது கட்டுப்படுத்துகிற கிரகத்தோட சந்திரனுங்கிற மனத்தை ஆளக்கூடிய சந்திரன் சேரும்போது இந்த கிரக சேர்க்கையானது மனதை பேதலிக்க வைத்து அதுலேயே ஒரு சில தவறுகள் செய்ய வச்சு அவங்கள டவுனில் கொண்டு போயிடுது. அப்போ 82 எண்ணு ரொம்ப டேஞ்சரான எண்ணு, பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி 28, இங்கு சந்திரன் லீடு எடுக்கிறார். இங்கே சனி லீடு எடுத்து இந்த பிரச்சனை, இங்கே சந்திரன் லீடு எடுக்கிற 28ஆம் எண்ணை பார்த்தீங்கன்னா இவங்க இன்னும் பிடிவாதம், முயற்சி, வெற்றி கிடைக்காது. எதை செஞ்சாலும் அவங்க பெரிய கோடீஸ்வரா வாழ்வாங்க, இருந்து டவுன் ஆவாங்க. இவங்க எந்த விதத்துலையும் எந்த முன்னேற்றமும் இருக்காது. 28ஆம் தேதியில் பிறந்தவங்களும் சரி, கூட்டுத்தொகை சிறப்பாக இருந்தால் நல்லா இருந்துருவாங்க. வெறும் 28 எண்ணம் மட்டும் கூட்டுத்தொகையும் சரியில்லைன்னா ஒரு மோசமான வாழ்க்கை தான் நடக்குது. ஏமாற்றம், விரக்தி இதெல்லாம் தான் அங்கே நடக்குது. இதே சொன்ன காரணம் தான். சரிங்களா? அப்போது இந்த தேதியில் பிறந்தவங்க கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. இவங்க மட்டுமல்ல, 7.5 சனி. இந்த 7.5 சனிங்கிறது என்னது? சந்திரன் மேலே சனி பயணம் பண்ணுறது. அப்போது அங்கேயும் 28ங்கிற எண்ணுடைய தாக்கம் உருவாகுது. அதே மாதிரி அஷ்டமச்சனிங்க என்னங்கிறது? சனிக்கு 8ல் சந்திரன் உட்காருது. அப்போது இங்கேயும் அங்கே 82, 28 உருவாகுது. மெயினாக 28 உருவாகுது. அப்போது இந்த தாக்கத்திலிருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு பரிகாரமாக செல்ல வேண்டிய கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஒசூரில் இருக்கிற சந்திரசூடேஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் போகணும். இந்த கோயிலுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு போய் சூடேஸ்வரரை திருப்தியாக, சிவனை நல்ல திருப்தியாக வலம் அவரை நல்லா கும்பிட்டு வெற்றி பெறணும்னு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம்தான் மரகதாம்பாள் அம்மை, மரகதாம்பிகை அன்னையை தரிசிக்கணும். ஏன்னா சந்திரன் அன்னைக்குரியவர் இல்லையா? அப்போது மரகதாம்பிகை பச்சை நிறத்துக்குரியவள். சரிங்களா? 2ஆம் நம்பருங்கிறது பச்சை நிறத்தினால பயன் தரக்கூடியது. அப்போது மரகதாம்பிகைக்கு போய் பால் பன்னீர் கொடுத்து, உங்களுக்கு வசதி இருந்ததுன்னா எல்லா அபிஷேக பொருளையும் கொடுக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லைங்க எனக்கு அவ்வளோ வசதி இல்லைன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பன்னீரும் பாலும் வாங்கி கொடுத்து அபிஷேகத்தை கண்குளிர பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 28ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அதன் தாக்கத்திலிருந்து வெளியே வரலாம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா இது வருஷம் நீங்கள் போகணும். ஆனால் 7.5 சனி இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த
ஏழரை சனிங்கிற 7.5 வருஷம் 8 வருஷம் மட்டும் நீங்கள் போனால் போதுமானது. அஷ்டம சனி நடக்கிற அந்த 2.5 வருஷம் 3 வருஷம் மட்டும் நீங்கள் போனால் போதுமானது. இந்த கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க, ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு வாழ்வில் நிச்சயம் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 83 38. இதுல 8ங்கிற சனி எதையும் வளர்க்கும் கிரகமான குரு கூட சேருது. குரு பார்க்கும் இடத்தையும் வளர்க்கும், இருக்கும் இடத்தையும் பெரிதுபடுத்தும். அப்போ சனி கட்டுப்படுத்துற கிரகம். அப்போ இந்த 2 கிரகமே ஒரு ஆப்போசிட் தான் இல்லைங்களா? வளர்க்கறதும் கட்டுப்படுத்துறதும் 2 சேரும்போது ஒண்ணுக்கு ஒன்று இதுவும் ஆப்போசிட்டா செயல்பட்டு இந்த 83 எண்ணை பயன்படுத்துறவங்களும் சரி, 38 எண்ணை பயன்படுத்துறவங்க சரிங்க ஏமாற்றத்தை சந்திக்கிறாங்க. முன்னேற்றம் இல்லை, வாழ்க்கையில் பழி சொற்களே வருது சரிங்களா? இதனால அவங்க இந்த எண்ணை பயன்படுத்துறவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதனால இந்த எண்களை முழுக்க பயன்படுத்தாதீங்க, எந்த இடத்துலையும் பயன்படுத்தாதீங்க சரிங்களா? வாகன எண்ணாவோ, ஏடிஎம் பின் நம்பராவோ, செல்போன் எண்களாவோ, மற்றபடி எந்த மாதிரிலாம் நீங்கள் எண்களை பயன்படுத்திட்டு இருக்கிறீங்களோ அதை மாதிரி எதுலேயுமே இந்த எண்களை பயன்படுத்தாதீங்க. இது உங்களுக்கு வீழ்ச்சியை கொடுக்கும். அடுத்த எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 84 48. 84ங்கிறப்போ இங்க சனி ராகு கூட சேர்றாரு. இங்க கட்டுப்படுத்தக்கூடிய சனி சட்டத்துக்குட்பட்ட சனி பிரம்மாண்டம் பேராசையை கொடுக்கக்கூடிய ராகுவை தன்னுள் கட்டுப்படுத்தி வைத்து இதை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றாரு. 84 எண்களை பயன்படுத்திங்கன்னா நீங்கள் அந்த ஏரியாவில் ஒரு பிரபல மனிதராக ஆகலாம். உங்களுக்கு நல்ல விஷயங்களும் படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா? 84ஆம் எண் பேராசை பிரம்மாண்டத்தை கட்டுப்படுத்த வைத்து எது உகந்ததோ, எது நமக்கு சரியோ அதை முறையாக செய்ய வைக்கும் சனி. அதனால 84 நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். இதே 48, 84 திருப்பி போட்டா 48. இந்த 48 பயன்படுத்தும் போது இந்த பேராசை பிரம்மாண்டங்கிற ராகு அங்க ரோல் பண்றாரு. சனி அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனால அங்க பொறாமை குணம், தீய குணங்கள், எப்படியாவது முன்னேறணும்னு சொல்லிட்டு கெட்ட வழியில் முயற்சிகள் பண்றது, அதனால அதல பாதாளத்துல போய் சேர்றது, அந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் கொண்டே விடுது. அதனால எக்காரணம் கொண்டும் 48 எண்களை பயன்படுத்தாதீர்கள் சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் பார்க்குற எண் சனிங்கிற கட்டுப்படுத்துகிற கிரகம் அறிவுங்கிற புதன் கூட சேர்ந்து 85ஆகவும் 58ஆகவும் பராமரிக்கிறது. அப்போ அந்த 85 அது குபேரனுடைய எண்ணாக மாறுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எண் காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டில் அமையுது. சதய நட்சத்திரத்தை குறிக்குது. சதயம்னா 100 மலர்கள் சொல்லுவோம் இல்லையா? ஒரு சித்த வைத்தியத்துக்கு 100 மலர்கள் சேர்ந்த ஒரு கோர்வையை நாம் செஞ்சு அதில் ரசாயன கலவைகளை, அதை ரசவாதம்னு சொல்லுவாங்க. நல்ல ரசவாதத்தை உருவாக்கி சித்தர்கள் அதை அருமையான மூலிகையாக பண்ணியிருக்காங்க. அப்படிதான் அந்த எண் அந்த அளவுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடியது. ஒரு ரசவாதத்துக்கு, ஒரு நல்ல ரசவாதத்துக்கு ஈக்குவலான எண் தான் இந்த 85. அது உங்களை நல்ல முன்னேற்ற பாதையில் கொண்டு போகும். அந்த எண்ணை நீங்கள் பயன்படுத்த ஒரு நல்ல அருமையான ஒரு நல்ல நிலைக்கு வரலாம். அதே 58ங்கிற எண்ணு இப்போ பாருங்க, 85ங்கிறப்ப அங்கே புதன் கட்டுப்பாட்டுக்கு உள்ள புத்திசாலித்தனம் வருது. 58ன்னு வரும்போது இந்த புதன் குயுக்தின்னு ஒன்று வந்துடுது. குயுக்தின்னு சொல்லுவோம். இந்த புதன் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற அறிவை பயன்படுத்தி எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தை கொண்டது தான் அந்த புதன். அப்போ இது சனியே ரோல் பண்ணும்போது சனியுடைய தன்மையை குறைச்சி கட்டுப்பாடு இல்லாத ஒரு தன்மையை கொண்டு இந்த புதன் லீட் எடுத்து கெட்ட வழிகளில் போகுது. எப்படியாவது சம்பாதிச்சிடணும்னு சொல்லிட்டு கெட்ட வழிகளில் வழி நடத்தி இந்த சம்பாதித்ததுக்கு அந்த மாதிரி எண்ணங்களுக்குள்ளார கொண்டு போய் நம்மளை நமக்கு வீழ்ச்சியை உருவாக்குவது. அதனால எக்காரணம் கொண்டும் 85ங்கிற எண்ணை பயன்படுத்தலாம். 58ங்கிற எண்ணை தயவு செய்து பயன்படுத்திட்டாருங்க சரிங்களா? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
இது வந்து சுவாதி நட்சத்திரத்தையும் குறிக்கும். 58ங்கிற எண்ணு வந்து சுவாதி நட்சத்திரத்தையும் கொடுக்கும். இந்த சுவாதி நட்சத்திரம் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, கத்தி போன்றது. இப்போ ஒரு தொழில் பண்றவங்க எதையும் அனுசரித்து பண்ணாதான் தொழில் நீடித்து நினைக்கும். ஒர்க்கர்ஸையும் அனுசரிக்கணும், பார்ட்னரையும் அனுசரிக்கணும், முதலீட்டாளர்களை அனுசரிக்கணும், விற்பனையாளர்களை அனுசரிக்கணும். ஆனா இந்த சுவாதி நட்சத்திரம் 58ங்கிற எண் வந்து அதை நமக்கு செயல்பட விடாது. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொன்னாலே அப்படி பேச வைக்கும். அப்போ இங்கே தொழில் செய்கிறது, வேலை செய்கிற இடத்துலையும் நல்ல பேர் இல்லை. இவங்ககிட்ட பேசவே முடியாதுடா, இவன் எதை பேசினாலும் விதாண்டவாதம் பேசுவான், இவனுக்கு எது சரியா அதை மட்டும் தான் பேசுவான் அப்படிங்கிற எண்ணத்துக்கு கொண்டு போயிடும். அப்போ வேலை செய்கிற இடத்துலையும் சரி, தொழில் செய்கிற இடத்துலையும் சரி பிரச்சனைகளை உருவாக்கும். அதனால 58ங்கிற எண்களை அவாய்ட் பண்ணுங்க. அடுத்த எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 86. சனி சொகுசான வாழ்க்கையை கொடுக்குற சுக்கிரன் என்கிற 6ஆம் எண் கூட சேரும்போது 86ஆகவும் 68ஆகவும் மாறுகிறார். இதுல 86ங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க 86 காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டில் உட்காருது. ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேவதி நட்சத்திரக்காரங்க ஆசைப்படுறது ஜெயிக்காது. சரிங்களா? அவங்க ஆசையே படக்கூடாது. ஆசைப்பட்டாங்கன்னா அந்த விஷயம் அவங்களுக்கு நடக்காது. அப்போ இந்த 86 எண்ணை பயன்படுத்துறவங்களும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிடுவீங்க. நீங்க எதை பெருசா விருப்பமா நினைக்கிறீங்களோ அது நிறைவேறாது. அதனால இந்த 86 அவாய்ட் பண்ணுங்க. இதே 68 மாறும்போது இங்கு சுக்கிரன் லீடு எடுக்கிறாரு. சுபயோகத்தையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் வீடு வாசல் எல்லாத்தையும் கொடுக்குற ஒரு தெய்வீக எண்ணா மாறுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 68ன்னு வரும்போது இந்த எண்ணு கேட்டை நட்சத்திரத்துல விழுந்து இது கிருஷ்ணனின் காதுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு வளையம் சொல்லும் இல்லையா, அந்த எண்ணா மாறுது. அப்போ தெய்வீக தன்மை வந்துடுது. இது இந்திரனுடைய எண்ணாவும் வந்துடுது. அப்போ இது வந்து நல்ல வளர்ச்சியும் அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுற எண்ணாகவும் தெய்வீக தன்மை உள்ள எண்ணாகவும் மாறி இந்த 68 ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்குது. அதனால நீங்க தைரியமா 68 எண்களை பயன்படுத்தலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8ங்கிற எண்ணு கேது கூட சேர்ந்து 87ஆகவும் 78ஆகவும் மாறுது. இதுல 87 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க சனியும் கேதுவும் சேர்றாங்க. இங்க சனி கட்டுப்படுத்துற கிரகம், கேதுங்கிற ஞானத்தை கொடுக்கக்கூடிய எண்ணெய் ஜாயிண்ட் ஆகி ரெண்டுமே ஒரு ஞானத்தை வருங்குது. சரிங்களா? அப்போ இந்த எண் வந்து ஒரு ஞானகாரகனான குருவுடைய வீட்டில், தனுசு வீட்டில் அமைகிறதுனால இந்த எண் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண் ஒரு அற்புதமான குரு ஐக்கியமான எண்ணா வந்து இந்த எண் ஒரு ஒற்றுமை குறிக்கக்கூடிய எண்ணா வந்து குடும்பத்துல இந்த எண்ணை நீங்க பயன்படுத்தும் போது கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்குது. அதனால் வாழ்க்கையில எல்லா முன்னேற்றங்களும் படிப்படியாக இவங்களுக்கு நடக்குது இந்த 87 எண்ணை யூஸ் பண்றவங்களுக்கு. அதே 78 மாறும்போது அங்கு 7ங்கிற விரக்தியை கொடுக்கக்கூடிய கேது, ஞானமும் அவர் தான். இது ஞானத்தால் வர்ற விரக்தியா, குடும்பமே வேண்டாம், இங்க ஒற்றுமை, இங்க இந்த விரக்தி மனப்பான்மைக்கும் 7 தான், அதே கேது தான் இல்லைங்களா? ஞானத்துக்கும் கேது தான், விரக்திக்கு கேதுக்கு தான். யார் லீடு எடுக்கிறாங்களோ அதுதான் அங்க பிரச்சனையா மாறுது. அப்போ இங்க விரக்தி, வெறுப்பு, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, சேம் ஆப்போசிட், ஒற்றுமை இல்லை, கவனக்குறைவு எல்லாமே ஏற்பட்டு இந்த எண்ணெய் பயன்படுத்துறவங்க வீழ்ச்சியை சந்திக்கிறாங்க. அப்போ இந்த எண்ணெய் பயன்படுத்துறது தவிர்க்கணும். இது 78ங்கிறத விட எண்ணெய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜநிலையின் மாஸ்டர் பீஸான 88. இதை பற்றி நாங்கள் நிறைய சொல்லியிருக்கோம். ராஜநிலையில் அவ்வளவு அற்புதமான எண், எல்லா வெற்றியும் கொடுத்துரும் உங்களுக்கு. நீங்கள் எது கேட்குறீங்களா, வேலையை கேட்குறீங்களா, நல்ல வேலை, ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணுமா 88 பயன்படுத்தலாம். நான் ஒரு டாக்டர் ஆகணுமா 88 பயன்படுத்துங்க. இல்லை நல்லா இப்போ பிஸ்னஸில் பெரிய லெவலுக்கு வரணுமா 88 பயன்படுத்துங்க. ஒரு நல்ல ஒரு
ஒரு நல்ல சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய நல்ல ஆளாக வரணும், புகழ் பெறணும் அப்படின்னா 88 பயன்படுத்துங்க. இந்த மாதிரி 88க்கு நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நிறைய நாங்கள் சொல்லியும் இருக்கிறோம். அதனால் 88 தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். சரிங்களா? அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 89 98. 89ங்கிறது இங்கே சனியும் செவ்வாயும் சேர்ந்த எண்ணாக இருக்குது. இங்கே சனி கட்டுப்படுத்தக்கூடிய சனி, சட்டத்திட்டத்துக்கு உட்பட்ட சனி, செவ்வாய்ங்கிற ஆக்ரோஷம் கோபம் இந்த எண்ணை கட்டுப்படுத்தி வச்சு இது ஒரு வாழ்வாங்கு வாழ வைக்குது. இந்த எண்ணை பயன்படுத்துகிறவங்க நல்ல சிறப்பாக ஒரு நல்ல யோகத்தை, ஒரு ஆன்மீகம் கலந்த வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, சுபிட்சமான வாழ்க்கைக்கு இந்த 89 எண்ணை பயன்படுத்துகிறவங்க நல்ல வாழ்க்கையில் முன்னேறாங்க. இதே சேம் ஆப்போசிட்டா 98ங்கிற பயன்படுத்துகிறவங்க பாருங்க, இங்கே செவ்வாய் கோபம், அசட்டுத்தனம், எதுக்கு முன்கோபம், அதாவது கோபத்தினால தன்வய இழக்கிறது, இதெல்லாம் பிரச்சனைக்குரிய இந்த 9 இங்கே 8 கூட சேரும்போது 98 மாறும்போது இவர்களும் கெட்டு போகிறார்கள். இவர்கள் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் அதனாலும் வேலை செய்யும் இடத்துலையும் சரி சட்டவிரோதமான செயல்களுக்கு ஆட்பட்டு, இல்லைன்னா இவங்க நேர்மையா இருந்து இவங்களை புரிஞ்சிக்காம வஞ்சகத்தால் இவங்க வீழ்த்தப்படுறாங்க. அப்போ வஞ்சகத்தால் வீழ்த்தப்படும் போது இவங்க வீழ்ச்சிக்கு போய் அதனால ஒரு விரக்திக்கு போயிடுறாங்க. அப்போ 98ங்கிறது எவ்வளோ ஒரு தவறான எண்ணுங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 98 கொண்டு வந்து ஏர்டெல் இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியல இல்லையா? ஆனால் நாம் அந்த 98 ஆரம்பிக்கிற எண்ணெய் நாம் 10 வருஷமா 20 வருஷமா இன்னும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது என்ன எல்லாருக்கும் கொடுத்துட்டோமே, எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் அப்படின்னு பயன்படுத்திட்டு இருக்கீங்க. இதில் நீங்கள் இது என்னென்னலாம் இழந்திருக்கீங்கிறத நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை, அதாவது நல்லா இருக்கும்போது நல்ல தசாபுத்திகள் வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்களுக்கு இது தவறாக 6-8 தசாபுத்திகளோ 7.5 சனி அஷ்டமச்சனி காலகட்டத்திலோ இந்த எண்களை எல்லாம் பயன்படுத்தும் போது பெரிய வீழ்ச்சிகள் கொண்டு விட்டுறது. அதனால் கவனமாக இருங்க, இந்த எண்களை எல்லாம் பயன்படுத்தாதீங்க. இப்போது முதல்ல இந்த மாதிரி எண்களை பயன்படுத்தும் போது நீங்கள் ஜெயிக்கலாம். இதில் இந்த கர்மகாரகனான சனின்னு சொன்னாவே எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த ராஜநிலை வரத்துக்கு முன்னாடி 8ங்கிற எண்ணை பற்றி யாருக்கும் நல்ல அபிப்பிராயமே இருந்ததில்லை. ஆனால் 8ங்கிற எண்ணுக்குள்ளார இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதே நான் 8, 17, 26, 35, 44, 53, 62, 71, 80ங்கிற எண்ணை பற்றி நான் பேசலை. இதில் 80 பேசியிருக்கோம், 8 பேசியிருக்கோம். மித்த எண்களெல்லாம் பேசலை. அது 8னுடைய மடங்குகள் என்ன, அது என்ன தாக்கத்தை கொடுக்குன்னு இருக்கும். இதில் 8ங்கிற எண்ணு மட்டும் ஜாயிண்ட் ஆகிற எண்களை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது அவ்வளோ ஒரு சிறப்பும் இருக்குது, கெடுதலும் இருக்குது. இதில் இந்த 2 கிரகங்கள் சேரும்போது என்ன மாதிரி தாக்கத்தை கொடுக்குது, இதனுடைய கூட்டுத்தொகையும் ஒரு தாக்கத்தை கொடுக்கும். அது ஒரு சூட்சமம். அதுதான் நாங்கள் ராஜநிலையில் மாஸ்டர் டிப்ளமா வகுப்பில் அதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் ராஜநிலையை ஜாயின் பண்ணுங்கள், அந்த இது பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் 8னாவே இந்த கர்மான்னு பேசுகிறதுக்கே பயப்படுறாங்க. கர்மான்னு பேசினாவே கர்மா பிடிச்சிக்கும். ஐயோ கர்மாவா? ஒன்றும் இல்லைங்க. கர்மா அப்படிங்கிற சொல்லுக்கு, வடமொழி சொல்லுக்கு என்ன பொருள் தமிழ்னா செயல் தாங்க. அப்போது செயல் செய்கிறது எல்லாமே அதுதான் காலபுருஷனுக்கு 10ஆம் பாவமாக இருக்குது. 10ஆம் பாவம்னு என்னங்க? செயல், வேலை, தொழில். வேலையும் சரி தொழிலும் சரி, எந்த செயல் செஞ்சாலும் சரி, தூங்கி எந்திரிக்கிறதும் செயல் தான், பழு தேய்க்கிறதும் செயல் தான். எந்த செயலையும் குறிக்கிறது கர்மாங்கன்னு சொல்கிறது. அதனால் கர்மானா நமக்கு, அது இந்த ஜோசியம் பார்க்குறவங்களுக்கு கர்மா வந்து நமக்கு மித்தவங்களுக்கு ஜோசின்னு சொல்கிறதுனால நமக்கு கர்மா வந்து சேர்ந்துருமோ அப்படிங்கிற பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. நல்லா புரிச்சுக்குங்க, செயல் தான். இப்போது ஒரு டாக்டர் வந்து பேஷண்ட்டை வராங்க, அவங்க நாடி பார்த்து அவர் வந்து மருந்து மாத்திரை எழுதி கொடுக்குறாரு. இப்போது தன்னை நாடி வர்றவங்களுக்கு குணப்படுத்தி அனுப்புறது தான் டாக்டரோட வேலை. அப்போது அது எப்படி தவறாக போகுது? ஒரு வக்கீல் என்ன பண்ணுறாரு, தன் கட்சிக்காருக்காக வாதாடுறாரு, அவங்களுக்கு ஃபேவராக நடக்கிறார். அப்போ அவருடைய செயல் அது கர்மாவையாக கொடுக்கும். அப்போது அவங்களுக்கு தொழில் சார்ந்த செயல்களை செய்யத்தான் போகிறாங்க. அதே தான் ஜோதிடரும். தொழில் சார்ந்த செயல்களை நேர்மையான முறையில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னாவே நமக்கு எந்த கர்மாவும் வராது. டாக்டர் வந்து தப்பான ஊசி போட்டால் கர்மா வரத்தான் செய்யும். வக்கீல் தப்பாக வாதாடினார்னா அவருக்கும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும்.
அதே மாதிரி ஜோதிடரும் நேர்மையான கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா, வாங்குற காசுக்கு கரெக்டாக நான் பதில் சொன்னாவே எந்த கர்மாவும் நம்மளை அணுகாது. சரிங்களா? அதனால் கண்டிப்பாக நம்ம அதை நினச்சி பயப்பட தேவையில்லை. அதனால் இந்த எண்களையே நல்ல எண்களை பயன்படுத்துங்க, தவறான எண்களை அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாம் 8ங்கிற சனியோட மேஜிக்கான எண்கள். இதை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நானும் கேட்டுக்கிறேன். இதுகாரம் எனக்கு வாய்ப்பளித்த ராஜநிலை ஆசான் திரு ராஜசேகர ஐயாவுக்கு மீண்டும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். என்னுடைய பெயர் KR சரவணன். என்னுடைய செல்ஃபோன் எண் 97 87 79 68 85. மற்றொரு எண் 88 84 88 26 97. இந்த 2 எண்களை நீங்கள் அழைக்கலாம். உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.